நீங்க மத்திய அரசெல்லாம் தலையிட வேண்டாம். மின் கட்டணத்தை மாதா மாதம் மக்களுக்கு தருகிறோம் சொன்னீங்கல்ல, உங்க வாக்குறுதியில இருக்குல்ல, அந்த மின் கட்டணத்தை மாதா மாதம் தருவதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? உங்களை யார் கையை பிடிச்சிட்டு இருக்கா? மத்திய அரசு கையை பிடிச்சிட்டு இருக்கு. மின்சார கட்டணத்தை ஏன் நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை அறிவிக்கவில்லை? மின்சார கட்டணத்தை ஏன் உயர்த்துகிறீர்கள்? உங்களை யார் கையை பிடித்து இழுக்கிறது அப்படின்னு கேட்டார்ல, கையை பிடிச்சு இழுக்கிறது பாஜக தான். உதய் திட்டத்துக்கு ஆதரவு அளிச்சது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற அதிமுக. அந்த திட்டத்தை வலுக்கட்டாயமா கொண்டு வந்தது பாஜக. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலைன்னா நீங்க இத்தனை லட்சம் கோடி பெனால்டி கட்டணும்னு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கிட்டத்தட்ட 60,000 மெட்ரிக் டன் நிலக்கரியை நிப்பாட்டின வரலாறு இங்க இருக்கா இல்லையா? சரி, அந்த நிலக்கரியை நிப்பாட்டி மின்சார திட்டத்தை முடக்கி இங்கு இருக்கிற எல்லாவற்றையும் சிதைக்கிற ஒரு திட்டமான உதய் திட்டம். மனசாட்சியோட பதில் சொல்லுங்க ரெண்டு பேரையும். அம்மையார் ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்க. அதை மீறி தன் நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பன்னீர்செல்வம் பழனிசாமியும் போய் மோடியினுடைய கால்களில் விழுந்து கையெழுத்து போட்டு வரல. அவர் பொத்தாம் பொதுவாக சொல்கிறார்ல, வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களான்னு குறிப்பிட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு இது சொல்லுங்க, திட்டமா சொல்லுங்க அப்படின்னாரு. லோக்பால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துற அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார் மோடி அவர்கள். லோக்பால் சட்டத்தில் இது வரைக்கும் எவ்வளோ கன்விக்ஷன் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. எனக்கு தெரியாது, நான் வந்து தேடி பார்த்தேன், கன்விக்ஷன்லாம் காணோம். ஸ்விஸ் வங்கி அப்படின்னு கேட்காம நான் லோக்பால்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கு 2 கோடி வேலை, அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராமிசஸ் இருந்தது. அதில் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனில் இன்றைக்கும் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டேட்ஸாக தமிழ்நாடு தான் இருக்குது. பாஜக ஆளும் மாநிலங்கள் கிடையாது அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் தானே சொன்னீங்க மாவாட்டுவார் அஜித் பவார்னு. நானா சொன்னேன்? எனக்கு அஜித் பவார் யாருன்னே தெரியாதுங்க. ஃபட்னவீஸ் மாவாட்டுவார்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஓ அஜித் பவார்னு ஒரு தலைவர் இருக்காரான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இப்போ அவர் எங்கே மாவாட்டிக்கிட்டு இருக்காரு? அதான் இந்த மாதிரி வாக்குறுதிகள் அடிக்கிட்டு அதை நிறைவேற்றாமல் இருப்பது பாஜக அரசாங்கம் தான். இத்தனை கொலைகள் நடந்தபோது இந்த இரும்பு கரம் என்ன பண்ணிட்டு இருக்கு? எப்படி நீங்க அடக்காம ஏன் இது கட்டுப்பாட்டுக்குள்ள? சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்க காரணம் இங்கே வந்து போதை கலாச்சாரம், அதே மாதிரி மற்ற விதமான சாராயம், டாஸ்மாக்னு எல்லாம் இருக்கிறதுனால எல்லா கொலைகளுமே 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் செய்திருக்கிறார்கள். தன்னிலை மறந்து செய்திருக்கிறார்கள். இன்னொன்று பாஜக தோழர் சொல்லும்போது சொன்னார், ட்ரக் யூசேஜ் வந்து தமிழ்நாட்டில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. நேஷனல் ட்ரக் டிபெண்டன்ஸ் ட்ரீட்மெண்ட் சென்டர் என்டிடிசி இவங்க தான் வந்து ட்ரக் டிபெண்டன்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தரவுகளை சொல்கிறாங்க. இவங்க தரவுகளின்படி டாப் 3 ஸ்டேட்ஸ் வந்து உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா. உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிராலாம் பாவம் திமுக தான் ஆட்சி செய்து போல் பயங்கரமான ட்ரக் யூசேஜ் இருக்குது. அதில் சொல்கிறாங்க ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹெராயின் டிபெண்டன்ஸ், அதாவது ஹெராயின் பயன்படுத்தும் அதிக அளவில் இளைஞர்கள் இருப்பது உத்தரப்பிரதேஷ். அதே போல் கஞ்சா அதிகம் புழங்குவது மகாராஷ்டிரா அப்படின்னு என்டிடிசி, இது வந்து ஒன்றிய அரசின் ஒரு அங்கம் தான் என்டிடிசி. இவங்க சொல்கிறத தரவு வச்சு தான் நாங்கள் பேசுகிறோம். அப்போ அங்கே இருக்கிற திமுக ஆட்சியை எப்போ வீழ்த்த போகிறாங்க அப்படின்னு தெரியல. தமிழகத்திற்கு ஒரு போதை கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தியதிலிருந்து மீட்பதற்காக தான் எடப்பாடி அவர்கள் சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கு. அதனால தான் மக்களை மீட்போம், மக்களை காப்போங்கிற ஒரு முழக்கத்தை அவர் முன்னெடுத்து போகிறார். எல்லா இடங்களிலும் நாங்களும் போகிறோம். இன்னொன்று, மாநில உரிமைகளை மீட்க போவது வந்து முக்கியமான ஒரு டாஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரிடந்து மீட்க போகிறாரு? இந்த வந்து வண்டு முருகன் வடிவேல் காமெடியில் வந்து யாருங்க அண்ணன் தாங்க அப்படின்வாங்க. மாநில உரிமையை தக்க வச்சிருக்கிறது, பறித்து வச்சிருக்கிறது யாருங்க? அதுவும் அண்ணன் தாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டணி வச்சவங்கள்ட்டே மாநில உரிமையை மீட்க போகிறாங்களாமா. ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அதெல்லாம் கரெக்டுப்பா. விவசாயி போராட்டத்தில் என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு. அந்த விவசாயி போராட்டத்தில் தான் 2019 எதை சொல்லித்தான் வெற்றி பெற்றீங்க, 2021 எதை சொல்லித்தான் வெற்றி பெற்றீங்க. அண்ணன் மதிப்புக்குரிய வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் பேசும்போது 2019 பூச்சாண்டி காட்டினீங்க விவசாய போராட்டத்தை காட்டி அப்படின்னு சொன்னார். முதல்ல தகவல் பிழை. விவசாய போராட்டம் அப்படிங்கிறது 2019 எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்தது தான். அதனால் வந்து முன்கூட்டியே டைம் ட்ராவல் பண்ணியெல்லாம் யாரும் போராட்டம் பண்ணல.